ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் பார்த்துருந்தோம். ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ்னா ஒரு ஏ ஏ வெக்டார் பி வெக்டார் அப்படின்னு ரெண்டே ரெண்டு வெக்டார் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு வெக்டாரை எப்படி வந்து ப்ராடக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கடந்த வகுப்புல பார்த்துருந்தோம். அது வந்து ரெண்டு டைப் இருக்கு, வெக்டார் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ வெக்டார்ஸ், ஒரு மூணு வெக்டார்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி வந்து ஆட் பண்றது, அதை வந்து எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? மூணு வெக்டார்லயும் இந்த மூணு வெக்டார் எடுத்துக்கிட்டு ப்ராடக்ட் பண்ணும் பொழுதும் உம், இதுலயும் ரெண்டு விதமான ப்ராடக்ட் இருக்கு. சரிங்களா? ஒன்னு வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட், இன்னொன்னு வந்து வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். அதை வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோங்க. ஸோ அப்போ அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இங்க பாருங்க, வெக்டார் ப்ராடக்ட் ஆக்சுவலி என்கிட்ட வந்து ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கு. டூ வெக்டார்ஸ், எனி டூ வெக்டார்ஸ், வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் பி அண்ட் சி ரெண்டு எடுத்துட்டு நான் பண்றேன். இஸ் இஸ் அ வெக்டார். அது ஒரு வெக்டாரா இருக்கும் கண்டிப்பா. ஒரு ரெண்டு வெக்டார் எடுத்துக்கிட்டு எந்த வெக்டாருக்கு நீங்க ப்ராடக்ட் எடுத்தாலும் அந்த ரெண்டு வெக்டாரினுடைய ஆன்சர் வந்து எப்போதும் எப்படி இருக்கும்னா வெக்டாரா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் பி கிராஸ் சி வெக்டார் வந்து என்னதுன்னா கேன் மல்டிப்ளைடு பை அனதர் வெக்டார் ஏ ஸ்கேலார்லி ஆர் வெக்டார்லி. இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேலார்லி, இந்த ஏ வெக்டாரோட இந்த பி கிராஸ் சிங்கிற இந்த ரெண்டு வெக்டாரை, இது வந்து ஒரு பிளேனை குறிக்கக்கூடிய வெக்டார். ஆக்சுவலி இது வந்து ஒரு பிளேன். பி கிராஸ் சிங்கிறது வந்து ஒரு பிளேனை குறிக்கக்கூடியது. இதோட ஏங்கிற வெக்டாரை நீங்க ஸ்கேலார்லி ப்ராடக்ட் பண்றீங்க அப்படின்னா, மல்டிப்ளை பண்றீங்கன்னா ஒரு ரிசல்ட்டும் அது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டும், வெக்டார்லி நீங்க ப்ராடக்ட் பண்றீங்கன்னா அது வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டும் கிடைக்க போகுது. ஸோ அது எப்படிங்கிறத இங்க பாக்குறோம். இப்போ இதுல பாருங்களேன், இப்போ நான் இது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்றேன். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை இன்னொரு விதத்துல சொல்லணும்னா பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இங்க பாருங்க, இந்த பி கிராஸ் சி ஏற்கனவே இருந்துச்சா, பி கிராஸ் சிங்கிறது ஏற்கனவே இருந்துச்சு. இதோட டாட் ப்ராடக்ட் எடுத்தனா, ஏ வெக்டார டாட் ப்ராடக்ட் எடுத்தனா இது வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னு பேரு. இதுதான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸ்கேலார்லி. அதாவது இந்த பி கிராஸ் சிங்கிற வெக்டார நீங்க ஸ்கேலார்லி வந்து ஏ வெக்டாரோட டாட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த இது கிடைக்குது. சரிங்களா? ஏ டாட் பி கிராஸ் சிங்கிறது. வெக்டார்லி பண்றீங்கன்னா அந்த இடத்துல கிராஸ் போடுறோம், டாட்டுக்கு பதிலாக கிராஸ் போடுறோம், அவ்வளவுதான். ஸோ இதனுடைய ரிசல்ட் இந்த பி கிராஸ் சி அண்ட் ஏ வெக்டார், இந்த இந்த இதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பா என்னவா இருக்கும்னா திஸ் வில் கிவ் த ஸ்கேலார் ரிசல்ட். நம்பர்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? இதுல டைரக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அதனாலதான் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பி கிராஸ் சி அதோட ஏ கிராஸ் பண்ணும் பொழுது இட் வில் கிவ்ஸ் த ரிசல்ட் வெக்டார். வெக்டாரை தான் இது திரும்ப கொடுக்கும். அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், எது ஒண்ணு ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் வெக்டாரை கொடுக்குதோ அது வெக்டார் ப்ராடக்ட், எது ஒண்ணு ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் ஸ்கேலாரை கொடுக்குதோ அது ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ அப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ட்ரிபிள் ப்ராடக்ட் கான்செப்டை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரிபிள் ப்ராடக்ட் இப்போ கான்செப்ட்ல நம்ம இன்னும் நிறைய பேசலாம். அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ப்ராடக்ட், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ வெக்டார் இஸ் ஸ்கேலார். அதனுடைய வேல்யூ வந்து ஸ்கேலார். இது வந்து கேள்வியா கேட்பாங்க, வேர்ட்ஸ்ல கேள்வி கேட்க சான்சஸ் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் எனி வெக்டார் வித் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் ரிமைனிங் டூ வெக்டார்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு இது என்ன சொல்லலாம், இந்த ரெண்டு வெக்டாரை ப்ராடக்ட் எடுத்துட்டு அதோட இன்னொரு வெக்டாரை நீங்க ப்ராடக்ட் பண்ணாலும், இல்ல இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வெக்டாரை நீங்க கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாட் பண்ணாலும் ரெண்டுமே இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல வருது. இப்படி இந்த மெத்தட்ல பண்ணாலும் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் தான், இந்த மெத்தட்ல பண்ணாலும் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் தான். இது யூஸ்வலி எப்படி எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட்ல எழுதுவோம். பாக்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஏ பி சி. இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ள இந்த வெக்டாரை ஏ பி சி அப்படின்னு எழுதுனா அதனுடைய அர்த்தம் என்னன்னா இப்படி எழுதுறதா அர்த்தம். சரிங்களா? இந்த ரெண்டு வெக்டார் மாதிரி எழுதுறது இதனுடைய இன்னொரு வடிவம் தான் இந்த வடிவம். சரிங்களா? இப்படி எழுதினாலும் ஒரே அர்த்தம் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, அதே தான் எழுதியிருக்கேன். ஏ டாட் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். ஸோ இது பாக்ஸ் ப்ராடக்ட்ல போட்டிருக்கிறதுனால நம்ம ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெக்டார் கண்டிஷன்ஸ் இருக்கும் பொழுது நம்ம அதை எப்படி சார் மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐஜேகே எல்லாம் விட்டுருங்க, அதனுடைய கோஎஃபிஷியன்ஸ். இப்போ மூணு வெக்டார்ஸ் என்கிட்ட இருக்குன்னா அந்த மூணு வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎக்ஸ், ஏங்கிற வெக்டார் ஏங்கிற வெக்டாருக்கு என்னென்ன மாதிரியான கோஎஃபிஷியன்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏங்கிற வெக்டார் பாத்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஏ ஒய் ஜே கேப் பிளஸ் ஏ இசட் கே கேப் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி பி வெக்டாருக்கு என்ன இருக்குன்னா பிஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் பிஒய் ஜே கேப் பிளஸ் பி இசட் கே கேப். அதே மாதிரி சி வெக்டாருக்கு சிஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் சிஒய் ஜே கேப்
சி இசட் கே கேப் இப்படி வந்து நம்ம என்ன பண்ணலாம், வெக்டார்ஸ் வந்து நம்ம போடலாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்றோம் அப்படின்னா, இது வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது, இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ மட்டும் எடுத்து அந்தந்த கரஸ்பாண்டிங் டெர்ம்ஸ்ல நம்ம போடுறோம். சரிங்களா? கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் ஏஎக்ஸ், ஏஒய், ஏஇசட் அதே மாரி பிஎக்ஸ், பிஒய், பிஇசட், சிஎக்ஸ், சிஒய், சிஇசட் அப்படின்னு சொல்லிட்டு கோஎஃபிஷியன்ட்ட மட்டும் வச்சுக்கிட்டு, நம்ம எப்போதுமே இந்த டிட்டர்மினன்ட் எடுப்போம் பார்த்திருக்கீங்களா? மேட்ரிக்ஸ்ல அதே டிட்டர்மினன்ட் மெத்தட்ல இதுக்கான ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா, உங்களுடைய அந்த ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ன்னு சொல்றோம். இப்படிதான் நம்ம பண்ணணும். The scalar triple product position of dot and cross may be interchanged without changing the value of product provided the cyclic order is maintained. சேம் தான். அப்போ ரிசல்ட் வந்து இங்க பாருங்களேன், நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் பாருங்களேன். இந்த 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 கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இங்க இருந்து தான் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏ வெக்டார் இருக்கு, டாட் பி கிராஸ் சி இருக்கு. அதே மாதிரி ஏ கிராஸ் பி டாட் சி இருக்கு. இங்க பாருங்களேன், நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க இருந்த டாட்டை இங்க கொண்டு வந்துட்டேன். இங்க இருந்த கிராஸை இங்க கொண்டு வந்திருக்கேன் இந்த இதுல. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனா நான் என்ன பண்ணல, ஏ பி சிய மாத்தல. அப்படி மாத்தாம இந்த டாட்டையும் கிராஸையும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா ரிசல்ட் மாறாது. அந்த கண்டிஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ரிசல்ட் மாறாதுங்க. சரிங்களா? அதுதான் நம்ம இங்க சொல்றோம். The scalar product of position of dot and cross may be interchanged without changing the value of product provided the cyclic order is maintained. அது ரிசல்ட் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். பிசி இதை இப்படி மாத்தி மாத்தி எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். ஸோ இது பாருங்களேன், சைக்கிளிக் ஆர்டர்னா இது இங்க போகும், இது இங்க போகும், இந்த இது இங்க வந்துடும். அதே மாதிரி இப்ப திரும்ப வந்து இது இங்க போகும், இது இங்க போகும், இந்த பி இங்க வந்துடும். அவ்வளவுதான். இது மாதிரி அடுத்தடுத்து வர்றதுக்கு சைக்கிளிக் ஆர்டர். சரிங்களா? சைக்கிளிக்ங்கிறது வந்து ஒரு 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 ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி அது சைக்கிளிக்கா போகும். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ வெக்டார்ஸ் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் ரெப்ரசன்ஸ் த வால்யூம் ஆஃப் parallel pipe. இதை வந்து வால்யூம் ஆஃப் parallel பைப்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த வேல்யூம் ஆஃப் parallel பைப் கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்ணணும்னா இதுதான். இதை கண்டுபிடிக்கணும். ஏ டாட் பி கிராஸ் சி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சீங்கன்னா அது வால்யூம் ஆஃப் parallel பைப். ஒண்ணும் கிடையாது. ஒரு 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 இந்த மாதிரி வந்து ஒரு வெக்டார்ஸ் எடுத்துக்குவோம். சரிங்களா? இந்த மாதிரி த்ரீ டைமென்ஷன்ல இருக்கிறத ஒன்று எடுத்துப்போம். ஸோ இப்போ இதனுடைய எக்ஸ் வந்து இது இது வந்து ஆக்சுவலி ஏ வெக்டார்னு சொல்லுவோம். இதை வந்து பி வெக்டார்னு சொல்லிக்குவோம். இதை வந்து சி வெக்டார், இந்த பக்கம் இருக்கிறத சி வெக்டார்னு சொல்லிக்குவோம். ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஆக்சுவலி இருக்கு அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேரலோ பைப்டு ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் பேரலோ பைப்டு ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி. இதுதான் வந்து என்னதுங்க, பேரலோ பைப்டு. ஸோ இந்த பேரலோ பைப்டு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஏ டாட் பி கிராஸ் சி இது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னோட சி. ஓகேங்க. இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எடுக்கும் பொழுது அதனுடைய ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எடுக்கும்போது அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும். எப்பனா டீட்டா இஸ் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்லாம் 90 டிகிரிக்கு கம்மியா இருக்கும் பொழுது. இதே நெகட்டிவ் வேல்யூவா இருக்கும் இஃப் டீட்டா இஸ் அப்டியூஸ். அப்டியூஸ்ங்கிறது 90 டிகிரிக்கு எபோவா இருக்கும் பொழுது. இந்த மூணு வெக்டாரும் ஃபார்ம் ரைட் ஹேண்டட் சிஸ்டம் வெக்டார்ஸ். இது வந்து லெஃப்ட் ஹேண்டட் சிஸ்டம் வெக்டார்ஸ் சொல்றாங்க. இங்க பாருங்க, ரைட் ஹேண்டட் சிஸ்டம் வெக்டார்னா என்ன அப்படின்னா எக்ஸ் ஒய், ரைட் ஹேண்டட்ல இங்க வந்து ஒய், அதுக்கப்புறம் இசட், இப்படி வர்றதுக்கு பேரு ரைட் ஹேண்டட் சிஸ்டம் வெக்டார்ஸ். இது எக்ஸ், இது இங்க போறது ஒய், இப்படி வந்துச்சுன்னா இது வந்து லெஃப்ட் ஹேண்டட் சிஸ்டம் வெக்டார்ஸ். ஸோ அந்த ரொட்டேஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஸ் வந்து வேறுபட்டு இருக்கும். இங்க இருந்து இப்படி போய் இப்படி வந்தா இது வந்து ரைட் ஹேண்டட், இது இப்படி வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்டட். சரிங்களா? ஸோ அதனால இதை வந்து புரிஞ்சுக்கணும். இதை வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல அதை பொறுத்தும் நம்ம அந்த நெகட்டிவ் சைன்ஸ் மாறும், பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது. ஓகே. ஸோ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கு தேர் ஆர் ஹேவ் சம் ப்ராப்பர்ட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அந்த என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை ஒபே பண்ணுது. சரிங்களா? ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை ஒபே பண்ணுது.
டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாங்கிறது வந்து என்னதுன்னா அதுல முக்கியமான கண்டிஷன்ஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கிளிக் ஆர்டர் மஸ்ட் பி ரீடைன்டு. சைக்கிளிக் ஆர்டர் என்ன பண்ணும், கண்டிப்பா அதை ரீடைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அந்த அர்த்தத்துல தான் நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரியான 3 வெக்டார்ஸ் இருக்கு. இந்த 3 வெக்டார்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம்னா வி ஆர் கோயிங் டு டிஸ்ட்ரிபியூட். இந்த ஏங்கிற வெக்டாரை டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஏங்கிற வெக்டாரை ஃபர்ஸ்ட் பிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிக்கு பி, ஏபி அண்ட் சி இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இதோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுதான் என்ன இருக்கும், ஏபிசி அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து ஏபி, அடுத்து இ இங்க எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து ஏடிசி இங்க எழுதியிருக்கோம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் பாருங்க ஏவை. ஏடி அப்புறம் இ அடுத்து லாஸ்ட் டேர்ம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஆனா என்ன ஒரு கண்டிஷன்ஸ்னா இந்த ஆர்டரை நீங்க மாத்தக்கூடாது. ஏபி அப்புறம் சின்னு போட்டோம் பாத்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏசிபின்னு மாத்தக்கூடாது. மாத்தினா தப்பாயிடும். ரிசல்ட் வந்து என்ன ஆயிடும், தப்பாயிடும். இதுவும் இதுவும் சமம் இல்லை. ஏபிசியும் ஏசிபியும் சமம் இல்லை. இது வந்து ஆர்டர் சைக்கிளிக் ஆர்டரே கொலாப்ஸ் ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். அப்போ சைக்கிளிக் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். அது ஒரு கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அடுத்து இதனுடைய ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி, ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார் கோப்ளேனார் வெக்டார்ஸ். ஆக்சுவலி வந்து இதுதான் ஒரு கண்டிஷன் வெக்டார் கோப்ளேனார் வெக்டார்ஸ். உங்களுக்கு ஒரு கொஷின்ல வந்து கொடுத்துருக்கக்கூடிய 3 வெக்டார் வந்து கோப்ளேனரா இல்லையா அப்படிங்கிறத கேட்கறாங்க அப்படின்னா நீங்க இந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். எந்த ப்ராப்ளம்னா இந்த ஃபார்முலாவை தான், ஏ டாட் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்க்கணும். இஃப் ஏ டாட் பி கிராஸ் சிங்கிறது வந்து ஜீரோ வந்துருச்சுன்னா அது கோப்ளேனார் வெக்டார். ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஸோ இப்படி வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெக்டார்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 வெக்டார்ஸ், இது எக்ஸ், ஒய், இது இசட். இல்லைன்னா இதை வந்து ஏ ஏ வெக்டார், பி வெக்டார், இல்லை இதை வந்து சி வெக்டார்னு எடுத்துக்கலாம். சி இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பி கிராஸ் சி அப்படிங்கிறது, பி கிராஸ் சிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, சரி ஓகே நம்ம ஒரு புரிதலுக்காக இப்படி எடுத்துப்போம். ஒன்றும் இல்லை, ஏவை இங்கே ஆரம்பிக்கிறோம். ஒன்றும் எல்லாமே ஒன்று தான். பட் நம்ம ரொட்டேஷன் பண்றதுக்காக ஏவை இங்கே ஆரம்பிச்சு ஏ வெக்டார், இங்கே பி வெக்டார், இங்கே சி வெக்டார் எடுத்துப்போம். ஸோ இந்த வெக்டார் தான் நம்ம என்னதுன்னா பி கிராஸ் சி. இந்த பி கிராஸ் சியினுடைய பிளேன் எங்க இருக்குன்னா இந்த பிளேன்ல இருக்கு. இதான் பி கிராஸ் சி வெக்டார்ஸ் கண்டுபிடிச்சோம்னா இந்த பிளேன், அது ஆக்சுவலி பிளேனை குறிக்கக்கூடியது பி கிராஸ் சிங்கிறது. இந்த பி கிராஸ் சிங்கிறது இது பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். இதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கக்கூடிய வெக்டார் தான் இந்த ஏ வெக்டார். சரிங்களா? அப்ப பி கிராஸ் சிக்கு பர்பண்டிகுலரா இருந்துச்சுன்னா அது வந்து என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா நம்ம அந்த இந்த 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 பாக்ஸை வந்து கரெக்டா இதை வந்து ஃபில் பண்ணோம்னா பேரலோ பைப்ல கொடுத்துரும். அது பிரச்சனை கிடையாது நமக்கு. நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த வெக்டார் வந்து ஏ வெக்டார் வந்து எப்படி இருக்கு ரிசல்ட்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சாரி. சரிங்களா? ஓகேங்க. அப்போ இந்த 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 வெக்டாரும் இதே பிளேன்ல இருந்துச்சுன்னா அப்ப கோ பிளேனர் வெக்டார். அப்ப எப்ப இருக்கும்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னுடைய ரிசல்ட் ஜீரோவா இருந்தா இந்த ஏவும் இந்த பிளேன்லயே இருக்குன்னு அர்த்தம். இந்த ஏ வெக்டாரும் இந்த பிளேன்லயே இருக்கு. ஏபிசி மூணுமே இந்த எல்லோ இந்த ஒரு பெயிண்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த பெயிண்ட் பண்ண ஏரியாவுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கோ பிளேனார் வெக்டார் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஸோ பேரலல் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம படிச்சிருக்கோம். பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ வரணும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே படிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி தான் அதோடைய அது வந்து லைன், இங்க வந்து சர்ஃபேஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இங்க அடுத்து போறோம். அடுத்து போகும்போது என்னதுன்னா இந்த இன் பர்டிகுலர் டூ ஆஃப் த வெக்டார்ஸ் இஸ் ஈக்குவல் த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் மஸ்ட் பி ஜீரோ. சரிங்களா? ட்ரூ ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏ வெக்டார் பி வெக்டார், இப்போ ஏ வெக்டார் டாட் ஏ கிராஸ்
பி வெக்டார் இதனுடைய ரிசல்ட் வந்து என்னவா இருக்குன்னா ஜீரோவா இருக்கும். ரெண்டு வெக்டார் ஏ வெக்டார்னு ரெண்டு தடவை வந்துருச்சுனாவே இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல ஏ வெக்டார்னு ஒரே வெக்டார் ரெண்டு தடவை வந்துருச்சுன்னா, இல்ல பி வெக்டாருங்கிற ரெண்டு தடவை ஒரே தடவை வந்துச்சுன்னா, இல்ல சின்னு ரெண்டு ஒரே மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு கண்டிஷன்ஸ் ஃபார் யூனிட் வெக்டார் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இஸ் யூனிட்டி. யூனிட் வெக்டார் எடுத்துட்டு நீங்க அதுக்கு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து என்னதுங்க ஒன்னு அப்படி இருக்கும். அதனாலதான் யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் கிராஸ் கே வெக்டார் இதனுடைய ரிசல்ட் வந்து என்னவா இருக்குன்னா ஒன்னு. அதே மாதிரி ஜே கே ஐ அது நம்ம ஏற்கனவே சைக்கிளிக் ஆர்டர் சொன்னோம். ஐ ஜே கேங்கிறது வந்து இப்படி ரொட்டேஷன்ஸ்ல கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா அதனுடைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி சைக்கிளிக் ஆர்டர் அதை வச்சு சைக்கிளிக் ஆர்டர் நம்ம சொல்லிக்கலாம். நான் சைக்கிளிக் ஆர்டர்னா -1 வரும் ரிசல்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கான டெஃபினிஷன்ஸ். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன்ஸை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ங்கும் பொழுது இட்ஸ் நாட் அ கம்யூட்டேட்டிவ். இது வந்து கம்யூட்டேட்டிவ் ஆகவே ஆகாது. ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். அதனால இப்ப ஏ கிராஸ் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கிறதுக்கும் பி கிராஸ் சி இன்டு கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கும் வித்தியாசமான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா சைன் மாறும், எல்லாமே நிறைய மாற்றம் இருக்கு. அப்ப சைன் மாறுது. இங்க பாருங்களேன், ஏ கிராஸ் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கிற ரிசல்ட்டும் பி கிராஸ் சி இன்டு கிராஸ் ஏ கண்டுபிடிச்சு இதனுடைய நெகட்டிவ் ரிசல்ட் தான் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இது வந்து என்னதுன்னா இந்த இதுவும் இதுவும் ஈக்குவல் கிடையாது. இங்க ஒரு நெகட்டிவ் சைன் உருவாகிடுது. சரிங்களா? இது ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இது வந்து நாட் கம்யூட்டேட்டிவ். இது வந்து கம்யூட்டேட்டிவ் கிடையாது. அதே மாதிரி வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இஸ் நாட் அசோசியேட்டிவ். நாட் அசோசியேட்டிவ்னா என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஓகே நாட் அசோசியேட்டிவ்ங்கும் பொழுது இந்த வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை வி ஹாவ் டு டிஃபைன் டிஃபைன் பண்ணணும். ஏ கிராஸ் பி கிராஸ் சி அண்ட் ஏ கிராஸ் பி கிராஸ் சி. இது வந்து இது ஏ கிராஸ் பி கிராஸ் சி இதையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணனா வெக்டார் ஐடென்டிட்டியில ஏ டாட் சி இன்டு பி மைனஸ் ஏ டாட் பி இன்டு சி வந்துடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ அந்த ரிசல்ட்ஸ் அதுக்கு அடுத்து இங்க கீழே வரும் பொழுது இட் இஸ் அ நெகட்டிவ் ரிசல்ட்ஸ். ஆக்சுவலி ஏ கிராஸ் பி கிராஸ் சி இதை வந்து நம்ம என்ன எழுதலாம்னா கிராஸ் சி இங்க வச்சுட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம்னா இந்த மாதிரி வருது. அப்போ இந்த இந்த கேஸ் வந்து ஏ கிராஸ் பி கிராஸ் சியினுடைய ரிசல்ட் வந்து இந்த மாதிரி வருது. ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்க பாருங்க, இந்த ரிசல்ட் வந்து பாருங்க வித்தியாசமா இருக்கு, இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. அப்போ இதனுடைய ரிசல்ட்டும் சேம் கிடையாது. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா நாட் அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அசோசியேட்டிவ்ங்கிறது வந்து அது அசோசியேட் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கா அப்படிங்க அசோசியேட் பண்ணும்பொழுது அது ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருந்தா தான் அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இங்க அது ஈக்குவலா இல்ல, அதனால நாட் அசோசியேட்டிவ். இப்ப ஏ கிராஸ் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கும் போது டிங்கிற வெக்டார் உங்களுக்கு கிடைக்குது. ஆனா இங்க ஏ கிராஸ் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கும் பொழுது ஈங்கிற வெக்டார் கிடைக்குது. அப்ப ஈங்கிற வெக்டாரும் டிங்கிற வெக்டாரும் வெவ்வேறு, இது வேற இது வேற. சோ அப்ப இது என்னதுன்னா நாட் அசோசியேட்டிவ். சரிங்க சார், இதை வந்து எப்படி சார் வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது, ஒரு பிக்டோரியலா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை சொல்லலாம். எப்படி பிக்டோரியலா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது இங்க பாருங்களேன். ஸோ இப்போ என்கிட்ட டூ வெக்டார்ஸ் இருக்கு. சரிங்களா? டூ வெக்டார்ஸ் என்னென்ன வெக்டார்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ வெக்டார், சாரி ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துப்போம், பி கிராஸ் சி. சரிங்களா? பி கிராஸ் சி எடுத்துக்கிட்டேன். இங்க பி வெக்டாரு, இது சி வெக்டார், இது ரெண்டும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டேன். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த பிளேன்ல தான் இருக்கு. இது ஒரு பிளேனு, இந்த பிளேன்ல தான் இந்த பி வெக்டாரும் இருக்கு, இந்த சி வெக்டாரும் இருக்கு. கரெக்டுங்களா? பி வெக்டாரும் சி வெக்டாரும் எந்த பிளேன்ல இருக்கு? இந்த பிளேன்ல தான் இருக்கு. இந்த பிளேன்ல இருக்கும் பொழுது இதனுடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். சரிங்களா? சோ இப்போ இந்த இந்த இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? பி கிராஸ் சியினுடைய வெக்டார் எப்படி இருக்கும்னா இதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? பி கிராஸ் சிக்கு இருக்கு. பி கிராஸ் சி கண்டுபிடிச்சீங்கன்னா இதனுடைய ரிசல்ட் ஆல்வேஸ் நார்மல் டு தி சர்ஃபேஸ். இது வந்து பி கிராஸ் சிங்கிறது வந்து என்ன சொல்லுதுன்னா சர்ஃபேஸ் சொல்லுது, இந்த சர்ஃபேஸ் சொல்லுது. இந்த சர்ஃபேஸ் சொல்லும் பொழுது இதனுடைய ரிசல்ட் வந்து எப்போதுமே என்ன இருக்குன்னா அதற்கு செங்குத்தா இருக்கும், 90 டிகிரில இருக்கும். சரிங்களா? சோ அதனால பி கிராஸ் சி இப்படி வருது. சி இந்த பி கிராஸ் சிங்கிற ஒரு வெக்டார் இங்க வந்துருச்சு.
இப்ப என்ன பண்ணா இந்த பி கிராஸ் சிங்கிற வெக்டாரோடைய இது ஒரு வெக்டாரு, அதோட என்ன பண்ணும், ஏ வெக்டாரை கிராஸ் பண்ணணும். அப்ப ஏ வெக்டாரை கிராஸ் பண்ணீங்கன்னா இப்ப இது ரெண்டும் ஒரு வெக்டார்ஸ், இது ரெண்டு இந்த இந்த வெக்டாரையும் இந்த வெக்டாரையும் தான் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். அப்ப ஏ கிராஸ் பி கிராஸ் சி வெக்டாரை தான் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம். இப்ப இந்த ரெண்டு வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது இது வந்து இதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். அப்ப இதுக்கு பர்பண்டிகுலரா எங்க இருக்குதுன்னா இங்க இந்த பக்கம் வந்துருது. அப்போ நார்மலா இருக்கு. நார்மலா இருக்குன்னா இந்த ஆறுங்கிறது வந்து எங்கன்னா இதே சர்ஃபேஸ்லயே வந்துடும். இந்த பி கிராஸ் சி எந்த சர்ஃபேஸ்ல இருந்துச்சோ அதே சர்ஃபேஸ்ல வந்துடும். சேம் பிளேன். அதான் இங்க சொல்றாங்க. பி கிராஸ் சி அண்ட் ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் இன் த சேம் பிளேன். சரிங்களா? இது ஆல்வேஸ் இந்த கண்டிஷன்ஸ் வந்து அப்ளிகபிளா இருக்கும். இங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த சைன் இந்த இந்த இது வந்து எப்படி ஆகுதுன்னு பாருங்களேன். இப்படி இருக்கு. சி இந்த வெக்டாரினுடைய டைரக்ஷன்ஸ் இங்க மாறுது. இங்க மாறுது. இங்க பாருங்க. ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி பண்ணும்பொழுது அதனுடைய ரிசல்ட் எப்படி வருது? இது சி வருது. ஆனா இது பாத்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் வந்து மாறிடுது. இங்க பி கிராஸ் சி வந்து பிளேன்ல இருக்கு. இங்க ஏ கிராஸ் பி வந்து பிளேன்ல இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்களேன். ஏ கிராஸ் பி இருக்கிற பிளேனும் பி கிராஸ் சி இருக்கிற பிளேனும் சேமா இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. வேற வேற தான் இருக்க முடியும். அதனால இந்த பிளேன் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் இந்த பிளேன் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் நாட் ஈக்குவல். அதனால நம்ம என்ன பண்றோம்னா இட் இஸ் நாட் அசோசியேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வெக்டார் ப்ராடக்ட்டை பத்தி இன் டீடைல்டா நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆப்ரேட்டர் தேவைப்படுது. இது வெக்டார் ஆப்ரேட்டர்னு சொல்றாங்க. இது இது வெக்டார் ஆப்ரேட்டர் இல்ல டெல் ஆப்ரேட்டர் இல்ல டெல் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ இந்த டெல் ஆப்ரேட்டர்ங்கிறது வந்து என்னதுன்னா இட் இஸ் ஆப்ரேட்டர் விச் ஆக்டிஸ் இன் ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ் கிவ்ஸ் அ கிரேடியன்ட்னு சொல்றாங்க. இப்போ இந்த வெக்டார் இந்த இந்த டெல்லுங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் வந்து ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் மேல ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு கிரேடியன்ட் ரிசல்ட் கிடைக்குது. இதே வந்து இந்த டெல் ஆப்ரேட்டர் வந்து ஆக்ட்ஸ் ஆன வெக்டார் ஃபங்க்ஷன் மேல ஆக்ட் ஆகும் பொழுது அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம் கிடைக்குது. ஒன்னு டைவர்ஜென்ஸ், இன்னொன்னு கேர்ள். சரிங்களா? இந்த வெக்டார் வந்து இது ஆக்சுவலி இது ஒரு வெக்டார். டெல்லுங்கிறது ஒரு வெக்டார். டெல்லுங்கிறது ஒரு வெக்டார்னா என்னதுன்னா ஐ டைம்ஸ் டோ பை டோ எக்ஸ், ஜே டைம்ஸ் டோ பை டோ ஒய், கே டைம்ஸ் டோ பை டோ இசட் அப்படிங்கறத குறிக்கிறதா இந்த டெல் ஆப்ரேட்டர். இது ஒரு வெக்டார். இது ஒரு வெக்டாரு. இதோட ஒரு வெக்டாரை வந்து நம்ம என்ன பண்றோம், இன்னொரு வெக்டார் ஃபங்க்ஷனை ஸ்கேலார்லியோ என்னன்னா டாட் ப்ராடக்ட். சரிங்களா? வெக்டார்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுனா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு பேரு என்ன அப்படிங்கறத அது எப்படி வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா டெல்லுங்கிற ஆபரேட்டருக்குனுடைய விரிவாக்கம் இது. இட் இஸ் அ த்ரீ டைமென்ஷனல் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்ஸ். இது ஆக்சுவலி வந்து த்ரீ டைமென்ஷனல் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர். சம்டைம்ஸ் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதை புரிஞ்சுக்கோங்க என்ன இது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ இதுல வந்து ரெண்டு விஷயம் சொல்லிட்டோமா. இப்போ இதை வந்து இப்ப டைவர்ஜென்ஸ்னா எப்படி உருவாகுது, கேர்ள்னா எப்படி உருவாகுதுன்னு சொல்லியாச்சு, கிரேடியன்ட்னா எப்படி உருவாகுது அப்படிங்கறத சொல்லியாச்சு. சோ இப்ப நம்ம சிலபஸ்ல வந்து வெக்டார்ல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே இதான் கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் கிரேடியன்ட், ஸ்கேலார் அண்ட் வெக்டார். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து சில இது கொடுத்திருப்பாங்க. அஹ் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ அப்போ அது வந்து லேப்லேஷன் அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வெக்டார்ஸை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we have to add. சரிங்களா? இது வந்து கிரேடியன்ட், இது வந்து டைவர்ஜென்ஸ், இது கேர்ளு. இப்போ ஃபர்ஸ்ட் கிரேடியன்ட்டை பத்தி பார்த்துருவோம். சிலபஸ்ல கொடுத்துருக்கப்படி இப்பதான் நம்ம சிலபஸ்குள்ள வரோம். சிலபஸ்குள்ள வரோம்னாலும் நம்ம முன்னால பார்த்ததும் சிலபஸ் தான். அதுல இருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ணக்கூடாது. ஐயோ இது வந்து இது வரைக்கும் நடத்தினதெல்லாம் சிலபஸ்லயே இல்லையே அப்படிலாம் நினைக்காதீங்க. வெக்டார் அல்ஜிப்ரான்னு ஒரு வார்த்தை இருக்கு சிலபஸ்ல. அந்த வெக்டார் அல்ஜிப்ரா தான் நான் இது வரைக்கும் நடத்தின எல்லாமே. ஸோ இதுக்கு முன்னால நடத்தினது எல்லாமே வெக்டார் அல்ஜிப்ராங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துடும். அப்போ அந்த வெக்டார் அல்ஜிப்ராங்கிறது அவ்வளோ பெருசு. அதை வந்து நம்ம அதுல எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது கடல் மாதிரி. சரிங்களா? ஸோ அதனால வந்து அந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? சரி, ஓகேங்க, நம்ம அடுத்து போலாம். கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ். இந்த கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து என்னன்னா இட் இஸ் அ வெக்டார் ஆப்ரேட்டர். இது ஒரு வெக்டார் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஆக்ஷன் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் மேல ஆக்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து ஒரு கிரேடியன்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ வாட் இஸ் அ ஸ்கேலார் ஃபங்க்ஷன்? ஸ்கேலார் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு ரீஜியனை ஒரு ரீஜியன் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டியை
ஒரு ஒரு டேர்ம்ல சொல்றதுக்கு பேர் தான் ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இது வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துல நம்ம டிஃபைன் பண்ணா அது வந்து என்ன சொல்லலாம்? பை இந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ங்கிறத பைன்னு நம்ம சொல்றோம். அது எந்தெந்த இத டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா எக்ஸ், ஒய், இசட் இந்த 3 ஆக்சிஸ டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதனால தான் அது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல நம்ம சொல்றோம். இப்போ ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். வாட் கிவ்ஸ் a del operator ம் ஓகே. வாட் கிவ்ஸ் a del operator with scalar சரிங்களா? So if del operate இந்த del வந்து operated on scalar functions then it gives the direction to the scalar function. நல்லா கவனிங்க. இந்த del வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் மேல ஆக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு நல்லா கவனிங்க. இந்த del ஆபரேட்டர் இந்த ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் மேல ஆக்ட் பண்ணிடுச்சுன்னா இது ஒரு வெக்டாரா மாறிடும். அப்ப வெக்டாரா மாறிச்சுன்னா என்ன அர்த்தம்னா அந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கா ஒரு டைரக்ஷன் கொடுத்துடுது. ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துடுது. சரிங்களா? அதான் இங்க எழுதியிருக்கிறேன். இங்க பாருங்க கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் கிவ்ஸ் a வெக்டார். ஸோ இது இது வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷன். இது வந்து டெல் ஆபரேட்டர்ஸ். ஸோ இப்போ டெல் ஆபரேட்டர் வந்து ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனோட ஆப்ரேட் பண்ணும் பொழுது இட் கிவ்ஸ் அ வெக்டார். இந்த வெக்டார் என்ன பண்ணுது அப்படின்னா இட் கிவ்ஸ் த டைரக்ஷன் டு த இந்த பை இந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்குது. அந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷன் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? அந்த ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் அட் எனி பாயிண்ட் is a vector whose magnitude equal and rate of change of scalar function by along the normal. இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த டெல் ஃபைங்கிறது வந்து எதை எதை வச்சு சொல்லலாம்னா டோ ஃபை பை டோ என் நார்மல் வெக்டாரால நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் இந்த டெல் ஃபைக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் சேமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதனுடைய டைரக்ஷன்ஸ் வந்து நார்மல் டைரக்ஷனா இருக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றதா இந்த ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலால இருந்து கேள்வி கேட்கறதுல இதுக்கு அடுத்துதான் கேள்வி வரக்கூடிய பாட்டுனா இதுதான். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். வாட் இஸ் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்? சரிங்களா? டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஸோ த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் the component of del phi in the directions of a vector A is given the directional derivative. சரிங்களா? இப்போ இந்த del phi தெரிஞ்சிருச்சு. இந்த del phi கிடைக்கும் பொழுது அதோட என்ன பண்றோம் அப்படின்னா அதனுடைய ஒரு டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய அந்த இதுதான் டெரிவேட்டிவ் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்றது. ஒரு பைங்கிற ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இந்த ஆபரேட்டர் மேல ஆக்ட் ஆகி அதோட ஒரு வெக்டார் எனி வெக்டார் சரிங்களா எனி யூனிட் வெக்டார் ஆக்சுவலி இது வந்து டைரக்ஷனை சொல்லக்கூடிய யூனிட் வெக்டார் இது டைரக்ஷனை மட்டும் தான் சொல்லும் ஏன்னா இது வந்து என்ன சொல்றோம் யூனிட் வெக்டார். சரி அப்போ இந்த யூனிட் வெக்டாரோட நீங்க மல்டிப்ளை பண்ணும் பொழுது அது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். உங்களுக்கு தெரியும் ஏ கேப்ங்கிறது யூனிட் வெக்டாரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கண்டுபிடிச்சோம்னா அதனுடைய ரிசல்ட் வந்து யூனிட் வெக்டாருங்கிறது உங்களுக்கு பேசிக்கான கான்செப்ட் தெரியும். ஸோ அப்போ இதை வச்சு எழுதணும்னா இதுதான் டைரக்ஷனல் டெரிவேட்டிவான ஃபார்முலா. ஸோ கேள்வி இந்த ஃபார்முலாவில இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். வெக்டார் ரிலேட்டடான கொஷின்ஸ்ல கண்டிப்பா இதுல இருந்து ஒரு வினா இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி தெளிவா படிச்சுக்கிறோம் எப்படி ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை எப்படி அட்டன் பண்றோங்கிறது. அடுத்து டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் இஸ் மேக்சிமம். சரிங்களா? டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் இஸ் மேக்சிமம் அலாங் த நார்மல் இந்த டைரக்ஷன் ஆஃப் கிரேட் ஃபை. சரிங்களா? ஸோ த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் இந்த டெல் ஃபைக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்தாவே போதும். டிட்டர்மினன்ட் வேல்யூனா என்னதுன்னா இட் இஸ் அஸ் எப்படி சொல்லலாம் மேக்னெட்யூட் கண்டுபிடிச்சா போதும். டெல் ஃபைக்கு மேக்னெட்யூட் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சலாம். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுங்க ஒன்லி ஃபைண்ட் த இந்த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் இந்த டெல் ஃபைக்கான மேக்னெட்யூட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். நமக்கு ரிசல்ட் வந்து பக்காவா கிடைச்சிரும். நம்ம சரியான முறையில ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு 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 கொஷின் பார்த்துக்கலாம். ஒரு கொஷின் வந்து எப்படி இந்த இப்போ நம்ம இது வரைக்கும் இன்னைக்கு சொன்ன கான்செப்ட்ஸ்ல இதை எப்படி வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்களேன். இப்போ என்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா ஃபைண்ட் த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் பை. பைங்கிறது ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா ஸ்கேலார் ஃபங்க்ஷன் பைங்கிறது ஸ்கேலார் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2y ஸ்கொயர்டு பிளஸ் 4z ஸ்கொயர்னு ஒரு வேல்யூ இருக்கு. அட் அ பாயிண்ட் 1, 1, இந்த டைரக்ஷன்ஸ் இது வந்து 2i பிளஸ் ஜே மைனஸ் கே இந்த இந்த டைரக்ஷனுங்கிறது தான் வந்து என்னதுங்க ஏ வெக்டார். இந்த இந்த டைரக்ஷனுங்கிறது தான் இதுதான் வந்து என்னது ஏ வெக்டாரை குறிக்கிறது. இதுதான் வந்து எதை குறிக்கிறது ஏ வெக்டார் நம்ம சொல்லியிருந்தாலும் ஏ வெக்டார். இன்
in what directions in the directional derivative from the point அந்த is maximum and what is the true value அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறத மட்டும் பாருங்க. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம இந்த வேல்யூ எழுதிக்குவோம், பையோட வேல்யூ எழுதிக்குவோம். பைங்கிறது வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் ஏ வெக்டார் எழுதிக்குவோம், இதை அப்படியே வச்சுக்குவோம், அப்புறம் கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பைக்கு வந்து கிரேட் ஃபை கண்டுபிடிக்கணும். கிரேட் ஃபை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்குது? ஐ டோ பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே டோ பை டோ ஒய் பிளஸ் கே டோ பை டோ இசட்னு ரிசல்ட்ஸ் கிடைக்குது. டெல்லோட வேல்யூ இந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷன் எடுத்துட்டு வந்து இங்க எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2y² பிளஸ் 4z². இது வந்து பையோட வேல்யூ, கரெக்டுங்களா? இந்த வேல்யூ இது பையோட வேல்யூ, இதை எழுதிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இந்த இதை வந்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு டேர்ம்லயும் வந்து வச்சு நம்ம என்ன பண்ணோம், டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது x² வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது 2x டைம்ஸ் ஐ கேப் வந்துடும். இந்த ஐ கேப் அப்படியே இருக்கும். இந்த ஆப்ரேட்டர் வந்து இதோட ஆப்ரேட் ஆகும்பொழுது என்ன கிடைக்கும்? 2x ஐ கேப் கிடைக்கும். இதே டோ பை டோ எக்ஸ் வந்து இதோட ஆப்ரேட் ஆகும்பொழுது என்ன கிடைக்கும்னா 0. ஏன்னா இது வந்து ஒய்ல இருக்கு, இது வந்து எக்ஸ்ல இருக்கு. இங்க கீழே என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. ஆனா இது ஒய் டேர்ம்ஸ் தான் இருக்கு. அப்போ ஒய்யை வந்து எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி இசட்டையும் எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இந்த ரெண்டு டேர்மும் 0 வந்துடும். அதனால அந்த டேர்மை நான் எழுதாமே விட்டுறேன். இதுல வந்து இந்த டேர்மோட பண்ணா 0 வந்துடும். அதனால அதை எழுதாம விட்டுறேன். இந்த டேர்மோட பண்ணா மட்டும்தான் வேல்யூ கிடைக்கும். வேல்யூ கிடைக்கும் போது இந்த y² 2y² இருக்கு. இந்த 2y² டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இந்த 2 முன்னால வரும். இங்க ஏற்கனவே ஒரு 2 இருக்கு, 4 வந்துடும். அதுதான் 4 டைம்ஸ் ஒய் ஜே. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இசட்டோட இசட்டை மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். பண்ணும்பொழுது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2 இங்க வந்துச்சுன்னா 8 8 இசட் வரும். டோ பை டோ இசட் வந்து பண்ணீங்கன்னா 8 இசட் வரும். 8 இசட் டைம்ஸ் கே வெக்டார். இந்த கே வெக்டாரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த விஷயம் கிடைச்சிடும். ஸோ அப்போ டெல் ஃபை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இப்படி இருந்த ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு x² மைனஸ் 2y² பிளஸ் 4z² அப்படின்னு இருந்த ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்கு பாருங்க. இப்படி இருந்த ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்கு, 2xi 4j k அப்படின்னு. இப்ப அது எந்த பாயிண்ட்ல அப்படிங்கறத சொன்னோம்னா, இந்த 1,1,1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எக்ஸுக்கு போடணும், இது ஒய்க்கு பதிலா போடணும், இது இசட்டுக்கு பதிலா போடணும். அப்ப எக்ஸுக்கு பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்றீங்க, ஒய்க்கு பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்றீங்க, இசட்டுக்கு பதிலா -1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் என்ன வருது? இதுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? 2y. இதுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணா 4j. இதுக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணா இங்க பிளஸ் 8 இருக்கிறது இங்க என்ன ஆயிடுது? -8 ஆயிடுது. அப்போ டெல் ஃபைனுடைய வேல்யூ இது கிடைச்சிருது. எனக்கு இப்போ டெல் ஃபையோட வேல்யூ கிடைச்சிச்சு. எந்த டைரக்ஷன்ல சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரியான ஒரு வெக்டார்ல சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ வெக்டார் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஏ வெக்டாரை வி ஹாவ் டு கன்வெர்ட் இன்டு த மாடுலஸ், அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு அதனுடைய மேக்னெட்யூட் கண்டுபிடிக்கணும். அப்ப ஏ வெக்டாருடைய மேக்னெட்யூட் என்னதுங்க? √6. ஸோ அந்த √6 இங்க கொண்டு வந்து அப்ளை பண்றோம். ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. டெல் ஃபை நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏ வெக்டார் என்னன்னு நமக்கு தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது வந்து √6 தெரியும். இது எல்லாத்தையும் இங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க. இந்த இடத்துல இருக்கிறது டாட் ப்ராடக்ட் ஆக்சுவலி. அப்ப இதையும் டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இது திரும்ப ஒரு ஸ்கேலார் வேல்யூவா கிடைக்கும். ஸோ 2 2s are 4, 4 1s are 4, -4. இங்க -4 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப -4 டைம்ஸ் 1 வந்து -4. அதுக்கு அடுத்தது 8 1s are, இங்க மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, அது பிளஸ் ஆயிடும். அதனால 8 1s are 8 போட்டாச்சு. ஸோ இதனுடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா 8 வராது. சாரி, 4 - 4 0. ஆமா, +8 வரும். இங்க 8, ஏன்னா இதுவும் கேன்சல் ஆயிடும். இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு, அதனால கேன்சல் ஆயிடும். இந்த 8 மட்டும் தான் இருக்கும். 8 இங்க எடுத்து எழுதிக்கிறோம், √6 இங்க இருக்கு. சரிங்களா? அப்ப டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் மதிப்பு எவ்வளவுனா 8/√6. 8/√6 டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் மதிப்பு. ஸோ இப்போ இதுக்கு வந்து மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னா என்னதுங்க? அதுக்கு மேக்னெட்யூட் கண்டுபிடிச்சிட்டு போங்க. டெல் ஃபைக்கு மேக்னெட்யூட் கண்டுபிடிச்சிட்டு போங்க. டெல் ஃபைனுடைய வேல்யூ இது. மேக்னெட்யூட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? இதை ஸ்கொயர் பண்ணும், பிளஸ் இதை ஸ்கொயர் பண்ணி, இதை ஸ்கொயர் பண்ணி, மூணையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணா 4 கிடைச்சிடுது, 4 ஸ்கொயர் பண்ணா 16 கிடைக்குது, 8 ஸ்கொயர் பண்ணா 64 கிடைக்குது. மொத்தமா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 84 கிடைக்குது. அப்போ மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் எவ்வளோங்க? மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு √84. மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் எவ்வளோன்னா √84. ஓகேங்க. அடுத்து வந்து யூனிட் வெக்டார் நார்மல். இப்போ யூனிட் வெக்டார் நார்மல்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ எனி ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு ஒன்லி ஸ்கேலார் ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க. பை கொடுப்பாங்க. பைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் x²
2y² பிளஸ் 4z² இப்படின்னு ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. பாயிண்ட்னா என்னன்னா, இந்த ∇φ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ ∇φ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கும். அது 1, 2, -1 இப்படி ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கலாம். இது வந்து பாயிண்ட் கொடுப்பாங்க. பாயிண்ட்னா என்னன்னா, இந்த டெல்லோட பைய கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ∇φ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணது வெறும் i, j, k வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்ப அப்ப கண்டுபிடிக்கிறது தான் யூனிட் வெக்டார் நார்மல். ஸோ அப்போ இப்போ இந்த இந்த ஃபார்முலால நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ∇φ டைம்ஸ் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ∇φ. இந்த வேல்யூ தான் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா யூனிட் வெக்டார் நார்மல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுக்குது. யூனிட் வெக்டார் நார்மல் அட் திஸ் டைரக்ஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பை இஸ் மேக்ஸிமம். எந்த டைரக்ஷன்லாம்? இந்த டைரக்ஷன்ல தான், இந்த n கேப்ங்கக்கூடிய யூனிட் வெக்டார் நார்மல் டைரக்ஷன்ல தான் இந்த பையனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் மேக்ஸிமமா இருக்கும். ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து எங்க மேக்ஸிமமா இருக்குன்னா இந்த பைங்கிற கண்டிஷன்ஸ்ல தான். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், யூனிட் வெக்டார் நார்மல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே. அடுத்து, ஸோ ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் நார்மல் டு த சர்ஃபேஸ். யூனிட் வெக்டார் நார்மல் டு த சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஒரு அதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சொன்ன அந்த இதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் நார்மல் டு த சர்ஃபேஸ். ஸோ x² இருக்கு பிளஸ் y 2y² பிளஸ் z² 7 இருக்கு. அட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே தான் நம்ம கொடுத்த ரிசல்ட் தான். ஸோ ∇φ கண்டுபிடிக்கணும். டெல்லோட வேல்யூ இது, பையோட வேல்யூ இங்க இருக்கு. இந்த பையோட வேல்யூ இங்க எடுத்து எழுதிக்கிட்டேன். எப்போதுமே வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இந்த பக்கம் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ இந்த பக்கம் கொண்டு போயிடணும். மைனஸ் போட்டு நாங்க எழுதிட்டேன். சரிங்களா? இருந்தாலுமே வந்து இந்த கான்ஸ்டன்ட் நம்பர்ஸை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இட் ஓன்ட் அஃபெக்ட். இருந்தாலும் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்பரை கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அதனால இது வந்து பெரிய எஃபெக்ட் பண்ணாது. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஓகே. அதுக்கடுத்து இப்போ என்ன பண்றோம்னா, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் இதை இதோட பண்ணணும். இதோட பண்ணீங்கன்னா 2xi கேப் வரும். 2xi கேப் வந்துருச்சு. அதுக்கடுத்து இதை ஒய்யோட பண்ணா போதும். ஸோ அப்போ 2x, இங்க பாருங்க 4yj கேப் இருக்கு. அதுக்கடுத்து வந்து கேவை இசட்டோட பண்ணா போதும். இசட்டோட பண்ணா போதும். 2z(k)கேப் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்க பாருங்க, இங்க ஒரு x இருக்கு, இங்க ஒரு y இருக்கு, இங்க z இருக்கு. நம்ம வெக்டார்னா ijk மட்டும்தான் இருக்கணும். ijk மட்டும்தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த புள்ளி கொடுத்துருக்காங்க, இவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 1, -1, -2 அப்ளை பண்றோம். ஸோ அப்போ இதுக்கு வந்து 1 அப்ளை பண்ணீங்கன்னா 2 1s are i கேப். அடுத்து ஒய்க்கு பதிலாக -1 அப்ளை பண்ணீங்கன்னா 4 - y. இசட்டுக்கு பதிலாக -2 அப்ளை பண்றீங்கன்னா 2 - 2. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி இது 2i கேப் வரும், இது -4j கேப் வரும். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -4k கேப் வந்துடும். ஸோ இப்போ ∇φ கண்டுபிடிச்சிட்டீங்க. ∇φக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யூனிட் வெக்டார் நார்மல் எடுக்கணும். இதுல இருந்து 2 காமனா எடுக்கலாம், இதுலயும் 2 காமனா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்க என்ன i வெக்டார் -2j வெக்டார் -2k வெக்டாரு. இதுல வந்து இதுக்கு இந்த வெக்டாருக்கு நம்ம மேக்னிடியூட் இருக்குன்னா இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர்டு 1², ஜேவினுடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர்டு 2², கேவினுடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர்டு இங்கேயும் 2 தான், -2 -2 ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்னது, 2², 2², 4. இங்க ஒரு 4 வரும், 4 + 4, இது ஒரு 1, 4 + 4 + 8, 8ஓட சேர்த்தீங்கன்னா 9. அந்த 9 தான் இங்க போட்டிருக்கேன், √9 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெக்டார் நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன், i டைம்ஸ் -2j -2k அப்படிங்கிறது. ஸோ இதுதான் யூனிட் வெக்டார் நார்மல் ஃபார் திஸ் வெக்டார், சாரி திஸ் ஸ்கேலார் ஃபங்க்ஷன். இந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு யூனிட் வெக்டார் நார்மல் என்னன்னா இதுதான். யூனிட் வெக்டார் நார்மல்ங்கிறது வந்து என்னதுங்க, இதுதான். ஸோ இந்த விஷயத்த நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். சார் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சார், நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா இப்போ சப்போஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். x² நம்ம எல்லாமே தனித்தனியா தான் பார்த்தாச்சு. இந்த பையோட வேல்யூ இப்படி இருக்குன்னு, x² y² i கேப், x² y² பிளஸ் x(z)² பிளஸ் z² மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்க இந்த ப்ராப்ளத்தை கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணணும், இல்லைன்னா ப்ராப்ளம் ஆயிடும். இப்போ இந்த இதுக்கு ∇φ எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்றேன். நம்ம அந்த ஐயோட மல்டிப்ளை அப்படி பண்ணிட முடியாது. இதை ஒவ்வொன்றோடையும் நம்ம பண்ணணும். ∇φ கண்டுபிடிச்சிங்கன்னா i டைம்ஸ் ∂/∂x பிளஸ் j டைம்ஸ் ∂/∂y பிளஸ் k டைம்ஸ் ∂/∂z ∂/∂z இன்டூ x² y² பிளஸ் xz² பிளஸ் z². ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா, இதுல டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ ∇φ =
ஐ டைம்ஸ் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x 2x ஒய் ஸ்கொயர் இருக்கும். சரிங்களா, 2x ஒய் ஸ்கொயர் இருக்கும். ஓகே, பிளஸ் வேற ஏதாவது எக்ஸ் இருக்கா அப்படின்னா இதையும் எக்ஸ் பண்ணும். அப்போ இதோட இது பண்ணோம்னா அப்போ என்ன ஆகும்? இந்த டேர்ம்ல பிளஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஒன்று, இசட் ஸ்கொயர் இருக்கும். அப்போ ஐயோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 2x y² பிளஸ் இசட் ஸ்கொயர் பிளஸ் ஜே வெக்டார். இந்த ஜே வெக்டார் அடுத்த டேர்ம் என்னன்னா இந்த டேர்ம் எடுத்து பண்ணும். ஜே டேர்மை இங்க எடுத்து பண்ணும். இங்க எடுத்து பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஒய் இந்த ஒரு டேர்ம்ல தான் இருக்கு, அதனால இதை ஒன்று மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். ஸோ இது ஒன்றை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். அப்போ ஒய் ஒரு டேர்ம்ல தான் இருக்கிறதுனால நீங்க ஒய் பண்ணீங்கன்னா டோ ஒய் ஸ்கொயர். அப்போ என்னது? 2y டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா ஒய்யை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், எக்ஸை நம்ம கான்ஸ்டன்டா தான் வச்சுக்கணும். ஸோ இப்போ கான்ஸ்டன்டா அப்படியே வச்சுப்போம். அதுக்கு அடுத்து பிளஸ் இசட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இந்த இடத்துல பண்ணணும். கே டைம்ஸ் இதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். இதை பண்ணும்பொழுது இசட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 வந்துடும், 2 இசட் வரும், 2x இசட் வந்துடும், பிளஸ் இந்த இசட் ஸ்கொயரை பண்ணும்பொழுது 2 இசட் வந்துடும். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த டேர்ம்ஸ் வந்து பாருங்க ரெண்டு ரெண்டு டேர்ம் அங்கே வந்திருக்கும். இந்த டேர்ம் இப்படி வந்திருக்கும், இந்த டேர்ம்லாம் பெரிய டேர்ம் வந்திருக்கும். ஸோ ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிசல்ட் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இதை ஃபர்ஸ்ட் இதோடையும், செகண்ட் இதை செகண்ட் இதோடையும், தேர்ட் இதோடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் அதாவது இந்த கிரேடியன்ட் கண்டுபிடிக்க கூடாது. ஒரு 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 காஷன் இது. சரிங்களா, இது ஒரு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அது வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். பார்க்கலாம், பின்னால நிறைய ப்ராப்ளம் பார்ப்போம். அந்த ப்ராப்ளத்துல வந்து சொல்றேன் எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும், ஒரு ப்ராப்ளத்தை எப்படிலாம் கொஸ்டின் வந்து எக்ஸாம் ஹாலில் போய் எப்படிலாம் உட்காந்து யோசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தரலாம். சரிங்களா, ஓகே. ஸோ அடுத்து இந்த யூனிட் வெக்டார் நார்மல் கண்டுபிடிச்சாச்சு. சம் இம்பார்ட்டன்ட் கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் சில கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பேசிக்கான கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இதுதான். ஸோ அப்போ டெல் டைம்ஸ் ஆர் பவர் என்னங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன். சரிங்களா, அப்போ அதுக்கு இப்போ என்ன வரும்னா n r⁻n−1 டைம்ஸ் ஆர் வெக்டார் வந்துடும். n−1 2 டைம்ஸ் ஆர் வெக்டார் வந்துருது. அதுக்கு அடுத்தது டெல் 1/r வந்து என்னதுன்னா -r/r³ டெல் லாக் ஆர் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இதெல்லாமே கண்டுபிடிச்ச ரிசல்ட்ஸ். சரிங்களா, இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதோட ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றோம். டெல்ல எந்த ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனோட நீங்க வந்து கிரேடியன்ட் கண்டுபிடிச்சாலும் அதாவது டெல் ஆபரேட்டரோட ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகுதுனாவே அது கிரேடியன்ட் தான். அப்படி கண்டுபிடிச்சா அதனுடைய ரிசல்ட் வந்து என்ன பண்ணலாம்னா இங்க என்ன ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆர் வெக்டார் டிவைட் பை ஆரோட நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெல் ஆர் அப்படின்னு ஒரு டெல் ஆர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிறேன். சரிங்களா, இந்த மெத்தட்ல போடுறேன். இந்த ஒன்னாவது மெத்தட் இது. ஆக்சுவலி இது ஷார்ட்கட் ஃபார்முலா, இதுவும் ஷார்ட்கட் தான். ஸோ பட் இது ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலி ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம எப்போதும் யூஸ்வலாக ஷார்ட்கட்னு சொல்லுவாங்க. அது நம்மளை ஏமாத்திட்டு இருப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஒழுங்கா படிச்சாவே என்ன பண்ணிடலாம்னா நிறைய ப்ராப்ளத்தை ஈஸியா போட முடியும். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்சதுன்னா டெல் r⁻n ஆர் வெக்டார் அப்படிங்கிறது தெரியும். இங்க வந்து என்ன இருக்கிறதா அர்த்தம்? ஒன்னு இருக்கிறதா அர்த்தம். கரெக்ட் தானேங்க? இங்க ஒன்னு இருக்கிறதா அர்த்தம். அப்போ என்னது? ஒன்னுனா n, இந்த தானே n. அப்போ ஒன்னு r⁻1−2 இன்டூ ஆர் வெக்டார். சரிங்களா, டெல் டைம்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு r⁻−1 இன்டூ ஆர் வெக்டார். இது எப்படி எழுதலாம்? டெல் கிரேடியன்ட் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் டிவைடட் பை ஆர்னு எழுதலாமா? ஆர் வெக்டார் டிவைடட் பை ஆர்னு எழுதலாம். ஸோ இது வந்து டெல் ஆரோட வேல்யூ. அதாவது டெல் ஆர் கிரேடியன்ட் ஆஃப் ஆர், டெல் ஆர்னு சொல்லலாம், இல்லைன்னா கிரேடியன்ட் ஆஃப் ஆர்னு சொல்லலாம். கிரேடியன்ட் ஆஃப் ஆரோட வேல்யூ இது. சரி, இதே விஷயத்த நீங்க இங்க பண்ணாலும் அதே தான் வரும். சரிங்களா, இங்கே பண்ணலாமா? இந்த இந்த மெத்தட்ல, இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல நம்ம பண்ணி பார்க்கலாம். இது இந்த இது வந்து நான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ஷார்ட்கட் மெத்தட்ல ஒன்று போட்டேன். இன்னொன்று வந்து இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல போடுறேன். டெல் ஆர் சரி டெல் ஆருங்கிற கான்செப்ட் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா இந்த ஆருக்கு டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிக்கணும். டோ ஆர் பை டோ ஆர். ஸோ அந்த அந்த கான்செப்ட் படி நம்ம படிக்கணும். ஆறுங்கிறது வந்து இந்த எஃப் டேஷ் எடுக்கணும். சரிங்களா, ஆரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா என் இப்போ டோ எக்ஸ் பவர் என் டிவைட் பை டோ எக்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் பவர் n−1 சாரி n இன்டூ எக்ஸ் பவர் n−1 எழுதுவீங்க. கரெக்ட் தானே? n இன்டூ எக்ஸ் பவர் n−1 தான் வந்து என்னதுங்க, இதுதான் எக்ஸ் டேஷ்னு எழுதுறோம். சரிங்களா, ஸோ அப்போ
அதே மாதிரி இந்த இடத்துல டிஃபரன்ஷியேஷன் தெரியணும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதை சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்றோம்? ஆர் டேஷ்ங்கிறது வந்து இங்க ஒன்னு இருக்கிறதா அர்த்தம். ஒன்னுனா ஒன்னு. இங்க என்ன பண்ணுவோம்? என் மைனஸ் ஒன். என் மைனஸ் ஒன்னா? ம். ம். இங்க ஆக்சுவலி ஆறுங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா இந்த இடத்துல வந்து ஆருடைய ஹோல் வேல்யூ போட்டுரும். ஹோல் வேல்யூனா இந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்பொழுது, இந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்பொழுது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்பொழுது நம்ம கேர்ஃபுல்லா வேணாம், ஈஸியாவே போட்டுடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிறதே நல்லதுதான். ஸோ இந்த மெத்தட் வேணாம், இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், வச்சுக்கோங்க. பட் இந்த ஒரு மெத்தட்ல மட்டும் நீங்க போடுங்க. இது ஈஸியான மெத்தட், ரொம்ப சீக்கிரம் போட்டுடலாம், தப்பே வராது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து டெல் ஒன் பை ஆருக்கு நீங்க போட்டீங்கன்னா ஆர் பவர் மைனஸ் ஒன்னு. ஸோ இப்போ இந்த இதுக்கும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். டெல் ஒன் பை ஆறுனா டெல் டைம்ஸ் ஆர் பவர் மைனஸ் ஒன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருது? மைனஸ் ஒன்னு இன்டூ ஆர் வெக்டார் பவர் மைனஸ் ஒன் டைம்ஸ் மைனஸ் டூ இன்டூ ஆர் வெக்டார். ஸோ அப்போ என்னது? மைனஸ் இந்த ஆர் பவர் மைனஸ் த்ரீ இன்டூ ஆர் வெக்டார். இதை எப்படி எழுதலாம்? மைனஸ் ஆர் வெக்டார் டிவைடட் பை ஆர் பவர் த்ரீ. இங்க வந்துருச்சா இந்த ரிசல்ட்? பாருங்க, புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆனா கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஒண்ணுமே புரியாத மாதிரி ஆயிடும். இந்த மாதிரியான டிஃபரன்ஷியேஷன் தெரியாத இருந்துச்சுன்னா, தெரிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை. டிஃபரன்ஷியேஷன் தெரியலன்னா கொஞ்சம் இந்த இந்த இடத்துல வந்து புரியும், என்னடா சொல்றாங்க அப்படின்னே புரியாம போயிடும். அதனால கொஞ்சம் டிஃபரன்ஷியேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இதே மாதிரி தான் பெண்டிங். இப்போ ஆர் வெக்டார் சொல்லியாச்சு, டெல் ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். டெல் ஆர் கண்டுபிடிச்சா இதுதான் வருது. எஃப் டேஷ் ஆஃப் ஆர் கண்டுபிடிச்சிங்கன்னா டோ ஆர் பை டோ ஆர் இன்டூ ஆர் வெக்டார். எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்டூ ஆர் ஆர் வெக்டார் டிவைட் பை ஆர். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் ஆர் டோ ஆர் டிவைட் பை டோ ஆர் கண்டுபிடிச்சிங்கன்னா ரிசல்ட் ஒன்று. ஆர் ஆர் வெக்டார் டிவைட் பை ஆர் அப்படிங்கிறது இந்த இந்த ஷார்ட்கட் மெத்தட் படி போத்தா, இந்த ஷார்ட்கட் மெத்தட் படி போட்டோம்னா இதுதான் ரிசல்ட். அப்போ டெல் ஆரோட வேல்யூ இப்படி வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி கண்டுபிடிச்சாலும் சேம் ரிசல்ட் தான் வரும். அதனால நீங்க ஒரி பண்ண வேணாம். அதுக்கு அடுத்து வந்து கான்செப்ட் வந்து என்னதுன்னா, இஃப் பை ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கு. இந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன பண்றோம்னா ஃபைண்ட் டெல் லாக் பை அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த பைங்கிறது வந்து ரிசல்ட் என்னதுங்க? பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் என்ன அர்த்தம்னா ஆர் ஸ்கொயருக்கான வேல்யூ. ஸோ இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் இங்க கொண்டு வந்து வச்சோம்னா இந்த லாக் ஆர் பவர் ஸ்கொயர். சி எனி திங் நீங்க லாக்ரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ்ல லாக் எக்ஸ் பவர் என் இருந்துச்சுன்னா நீங்க என்ன எழுதலாம்னா இந்த எண்ணை இங்க முன்னால கொண்டு வந்துட்டு n லாக் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே கான்செப்ட் படி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்கொயரை முன்னால கொண்டு வந்துட்டு இந்த ஸ்கொயரை முன்னால கொண்டு வந்தா டூன்னு வந்துருக்கு. லாக் ஆர்னு எழுதிட்டேன். சரிங்களா? லாக் ஆர்னு எழுதிட்டேன். டூ டைம்ஸ் டெல் லாக் ஆர். டெல் லாக் ஆருக்கு வேல்யூஸ் நம்ம சொல்லியாச்சு. இதில் இங்கே தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க பாருங்க. டெல் டைம்ஸ் லாக் ஆர், அதாவது கிரேடியன்ட் ஆஃப் லாக் ஆர் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் வெக்டார் டிவைட் பை ஆர் ஸ்கொயர், இதனுடைய ரிசல்ட் வந்து ஆர் வெக்டார் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இந்த டூங்கிறது வந்து முன்னால நமக்கு வரக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் நம்ம இங்க இருந்து வந்தது. சரிங்களா? ஸோ அப்போ டூ டைம்ஸ் ஆர் வெக்டார் டிவைட் பை ஆர் ஸ்கொயர்ங்கிறது வந்து கிரேடியன்ட் ஆஃப் லாக் பைக்கு வேல்யூ. சரிங்களா? ஸோ இப்போ இப்படிதான் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்ரோச் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்ஸ் எல்லாமே எது எது பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் பேஸ் பண்ணது. முழுக்க முழுக்க கிரேடியன்ட் கான்செப்டை வந்து பேஸ் பண்ணது. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கிளாஸஸ்ல டைவர்ஜென்ஸ், கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் லேப்லாசியன். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்டாவே போகும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் சொல்லி கொடுத்தோம். அந்த ஃபண்டமெண்டல் நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க. குரூப்ல போட்டிருக்கிற அந்த கொஷின்ஸை வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்பதான் டிஃபிகல்ட்டி வரும். நீங்க லேர்ன் பண்ணது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, ஈஸியா இருக்கு அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ செல்ஃப் அனலைசிஸ் அது பண்ணணும். எப்போதுமே யூஸ்வலா ஒரு விஷயத்த படிக்கிறீங்கன்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தளவு நீங்க படிக்கிற மெத்தடாலஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு 1 ஹவர் நீங்க படிக்கிறீங்கன்னா குறைந்தபட்சம் half அன் ஹவராவது அதை அப்ளை பண்ணி, அதாவது அந்த ப்ராப்ளத்தை அந்த அந்த இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு வழிமுறைகள்ல ஈடுபடணும். அது டெஸ்டா இருக்கலாம், இல்ல சொல்லி பார்க்கலாம், இல்ல நீங்க இன்னொருத்தருக்கு டீச் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி பண்ணணும். அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரியலைஸ் பண்ண முடியும் என்ன உங்க மைண்டுக்குள்ள போயிருக்கு அப்படிங்கறத. ஸோ அதனால வந்து செல்ஃப் ரியலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவு, சும்மா நம்ம பேப்பர் படிக்கிற மாதிரி, புத்தகம் படிக்கிற மாதிரி அதை அப்படியே படிச்சுட்டு போக கூடாது. ஒவ்வொரு கான்செப்டை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் அது நமக்குள்ள எந்த அளவுக்கு உள்ள வந்திருக்கு அப்படிங்கறத வந்து ரியலைஸ் பண்ணணும். அந்த ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும்.
இன்னொன்னு, டெய்லி நடத்தக்கூடிய கான்செப்ட்ஸ வந்து யூ ஹேவ் டு ரீகால். ரீகால்ங்கிறது ரொம்ப முக்கியமான டெக்னிக். இந்த ரீகால் நீங்க பண்ணல அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிளியரே பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு போராடினாலும், எத்தனை வருஷம் படிச்சாலும். நீங்க பார்த்திருப்பீங்க உங்க 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 ஊர்ல பக்கத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வருஷமா என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, ஓ டிஎன்பிஎஸ்சி புக்ஸையோ எதையோ ஒண்ண வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்கள பார்த்தீங்கன்னா பாஸே ஆக மாட்டாங்க. எப்புட்றா இவங்க எப்படி இத்தனை வருஷம் தீவிரமா படிச்சுட்டு இருக்காங்களே, எப்படி வந்து இவங்க பாஸ் ஆகாம இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுனீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ரீகால்ங்கிற ஒரு கான்செப்ட்டே இருக்கவே இருக்காது. ரீகால்ங்கிற ஒரு விஷயத்த பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க உங்ககிட்ட. ஆனா அவங்க நெறைய தெரிஞ்சது மாரி காட்டிப்பாங்க. இவ்ளோ இங்க இங்க படிச்சேன், அவ்ளோ படிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ரீகால்ங்கிற ஒரு கான்செப்ட்ஸ சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கணும். ரீகால் பண்ணணும். அதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணணும்னா, கன்சிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணணும். டெய்லி டெய்லி பேசிஸ்ல கன்சிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணணும். நீங்க என்ன ஆனாலும் சரி, மழையே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, அன்னைக்கு 1 மணி நேரம் படிச்சிடணும். இல்ல 2 மணி நேரம் படிச்சிடணும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு அந்த ஒரு வெறி இருந்துச்சு அப்படின்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ஒரு 3 மந்த்ஸ் பீரியட்ல நீங்க படிச்சு முடிக்கக்கூடியது தான். சரிங்களா? இது பாசிபிள். ஒரு 3 மந்த்ஸ்ல படிக்கக்கூடியது ஒரு பாசிபிளான ஒரு விஷயம் தான் இது. இந்த மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணுங்க. இன்னும் நெறைய டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபியூச்சர்ல. அ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, இந்த இன்னைய கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேள்வி கேட்கலாம்.